ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு ஒரு கிரக பெயர்ச்சி ஆயிருக்குங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை மாறுறாரு. அவரும் இன்னைக்கு கும்பராசிக்கு வந்திருக்கிறாரு மகரத்துல இருந்து. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் மாறி இருக்கிறாரு. செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார். அதே மாதிரி சுக்கிரனும் தன்னுடைய சொந்த வீட்டுல தான் இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பலன் காத்திருக்கிறது. தன்னுடைய ராசிநாதனே ராசிக்கு வந்திருக்கிறாரு. இன்னொன்னு, அவர் சூரியனோட இருக்கும் பொழுது கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை எல்லாம் கொடுப்பாரு. அடிக்கடி அந்த கண் எரிச்சல் வர்றது, கண்ணு பொங்குறது, வயிறு வலி வர்றது, இது எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆரோக்கியமா இருக்க பாருங்க. உணவுல கொஞ்சம் கார வகைகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு சூரியன் செவ்வாய் உங்களுடைய ராசியில ஆதிக்கம் செலுத்தும் பொழுது கொஞ்சம் நம்ம கவனமாவே இருக்கலாம். நம்மளுடைய சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை வேற வீட்டில தான் இருப்பீங்க. ஸோ உணவு அருந்தும் பொழுது உங்களுடைய கட்டுப்பாடுகளை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ரிஷபராசினியர்களுக்கு சுக்கிரனும் புதனும் ராசியில இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இப்போ நமக்கு அக்னி நட்சத்திரம் வேற, அதனால கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிற நேரத்துல யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் இருக்கு. 10ஆம் இடத்துல வேற சந்திரன் ராகு சஞ்சாரம் செய்யறாரா. ஸோ தேவையில்லாத வெயில்ல இன்னைக்கு அலைச்சலும் இருக்கு. நல்ல கூலிங் கிளாஸ் போட்டுக்கோங்க, கொடை எடுத்துக்கோங்க. அது மாதிரி மேஜரா எந்த இடத்துக்கும் மத்தியானம் 12 மணி வெயில்ல போகாம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நல்ல நபரை நீங்க சந்திப்பீங்க. அந்த நபர் மூலமாக உங்களுக்கு நிறைய வீட்டு பிரச்சனை சால்வ் ஆகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன். நீங்க பாருங்களேன், மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் லாபத்துல இருந்தாரு, அப்புறம் 12ல வந்துட்டாரு. ரொம்ப நாளாவே சுக்கிரனும் 12ல தான் இருக்காரு. ஸோ இவங்களுக்கு ராசிநாதன் புதன் 12ல வரும்போது இவங்களுக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும். பட் சுக்கிரன் புதன் சேர்க்கை அப்படிங்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. சில வீட்டுல இன்னைக்கு கல்யாணம் எல்லாம் நிச்சயம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கல்யாண யோகங்கள் எல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக கூட இருக்கும். நிறைய சுப விஷயங்கள் இன்னைக்கு பேசுவீங்க, சுப காரியங்கள் செய்வீங்க. ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றியை தரும். கடகராசி அன்பர்கள், நமக்கு ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ கொஞ்சம் மனக்லேசம் எல்லாம் இருக்கும். ஏற்கனவே கொஞ்சம் குழப்பவாதீங்க தான். பட் என்ன, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான குழப்பங்கள் இருக்கும். எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பாக்கியத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வேற. மறக்காம கோதுமை தானம் பண்ணுங்க, உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. ராசியில இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கொடுப்பாரு. பெருசாலாம் எதுவும் கிடையாது. ஸோ மனசுல ரொம்பவுமே அமைதி, சந்தோஷம் எல்லாம் உண்டு. இந்த நாள் மேலும் சிறப்பாக இருக்க சிம்மராசி அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவனாலய வழிபாட்டை செய்யலாம். கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் இப்ப 8ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறாங்க. அதனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல சந்தோஷமான நாளாகவே அமைகிறது. இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய உறவுகளினுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாகவே இருக்கும். பெரிதளவுக்கு எந்த விதமான மனபாரங்களோ துயரங்களோ இல்லை. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அனுகூலமாக அமைகிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மன போராட்டங்கள் போகும். பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. இன்னைக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது.
தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் மாறும். நீண்ட நாளா மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சில மாற்றங்கள் ஏற்படும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் கேது, சந்திரன் ராகுடன் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும். மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன பாரம் குறையும். இன்னைக்கு இவங்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில சந்திரனும் ராகுவும் இருக்கிறது. மன கிளேசங்கள் இருக்கும். இன்னைக்கு உங்களினுடைய தாயாரிடத்தில் சில வாக்குவாதங்கள் எல்லாம் வரலாம். ஸோ பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அம்மாட்ட பேசும்பொழுது கவனமா பேசுங்க. மற்றபடி குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஆரோக்கியமும் காத்திருக்கிறது. மீனராசி நேயர்களுக்கும் செவ்வாய் மாறிட்டாரு, ஒரு பெரிய நிம்மதி, உடல் ஆரோக்கியம் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஒரு சில சுப விஷயங்கள் பேசி முடிவெடுக்கலாம். அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் பேசி முடிவெடுக்கலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இப்ப பிறந்த தேதி தெரியல அப்படின்னா, இங்கிலீஷ் தேதி தெரியாட்டாலும் பரவாயில்ல, தமிழ் தேதி தெரிஞ்சா கூட நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சு ஜாதகங்கள் எழுதலாம். எனக்கு வைகாசி மாசத்துல பிறந்தேன், வைகாசி மாசத்துல நான் ஒரு திதி தெரிஞ்சா கூட நீங்க சொல்லலாம். வளர்பிறையில பிறந்தேன், தேய்பிறையில பிறந்தேன். ஸோ ஏதாவது 1-2 விஷயங்கள் உங்களுக்கு தமிழ் மாதத்தை கணக்கு வச்சு நீங்க சொன்னீங்கன்னா கூட நம்ம ஜாதகங்கள் எழுதலாம். இங்கிலீஷ் மாசம் தெரியல அப்படின்னு சொன்னா, இப்ப சில பேரெல்லாம் நான் தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி பிறந்தேன், இல்ல கார்த்திகை அன்னைக்கு பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் இது தெரியாது. ஸோ உங்களுக்கு அந்த தமிழ் வருடம் தெரிஞ்சா கூட பரவாயில்ல. இப்போ கீழக்க வருடம்லாம் பார்த்தீங்கன்னா 1968 இருந்தது கீழக்க வருடம். 68, 69 கீழக்க வருடம் இருந்தது. இப்போ பராபவ வருடம்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பராபவ வருடம் தான் இருந்திருக்கும். இது மாதிரி தமிழ் வருடங்கள், தமிழ் மாதங்கள் இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு சிலருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மாதம் சொல்லுவாங்க, அந்த தமிழ் மாதத்துல நான் நட்சத்திரத்தையும் சொல்லிடுவாங்க. நான் வளர்பிறையில பிறந்தேன், தேய்பிறையில பிறந்தேன்னு. அப்படி அந்த க்ளூ இருந்தா கூட நம்ம இங்கிலீஷ் மாதத்தை கண்டுபிடிச்சு நம்ம போட்டுடலாம். வருஷமும் சில பேர் சொல்லுவாங்க, எங்க அண்ணன் பிறந்த 2 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன், அப்போ பொங்கல் வந்தது, நான் போகி அன்னைக்கு பிறந்தேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சில க்ளூலாம் இருந்தா கூட நம்ம கண்டிப்பாக அதை வச்சு ஜாதகங்கள் எழுதலாம். பட் நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சுதான் ஜாதகம் எழுதுவோம். அப்புறம் நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ல ஜாதகத்தை எழுதிட்டு ஜாதகம் பொய் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஸோ நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டா கொடுத்தீங்கன்னா, நீங்க சொல்றதை வச்சுதான் எப்பவுமே ஜோதிடர் ஜாதகம் எழுதுவாங்க. நிறைய பேருக்கு என்ன ஒரு நினைப்பு அவங்களுக்கு அப்படின்னா, யாரும் ஜோதிடர்கள் அந்த 3வது கண்ணால அவங்க உலக ஞானம் எல்லாம் இருக்காது. அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான். என்ன இதை படிச்சிருக்காங்க, அதனால கிரக அமைப்புகள்லாம் தெரியும், நீங்களே கண்டுபிடிங்களேன், நீங்களே சொல்லுவீங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம யாரும் விஸ்வாமித்திரரும் கிடையாது, வசிஷ்டரும் கிடையாது, அகஸ்தியரும் கிடையாது ஞான திருஷ்டியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜோதிடர்கள் ஒரு பெரிய ஞானி, அவங்க அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு டீட்டெயில்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.